நாம் அனைவருக்குமே குலதெய்வமாம் அருள்மிகு அன்பிற்பிரியாள் அம்மனை வேண்டி மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கம் புதிய நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் சாதக பரிவர்த்தனை நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவரையும் வருக 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 என இந்த சங்கங்கள் மூலமாக நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக நாம் தமிழ்தாய் வாழ்த்து, அனைவரும் எழுந்து நின்று நாம் இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு வணக்கம் செலுத்துவோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதி தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. நம்முடைய குலதெய்வமான அன்பிற்பிரியாள் அம்மனை வேண்டி இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்விற்கு நாம் நகர்கின்றோம். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வு நாம் இந்த நிகழ்ச்சியை குற்றுவிளக்கு ஏற்றி நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த குற்றுவிளக்கு ஏற்றுவதற்காக நம்முடைய மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதுவ நிர்வாகம் திரு பூபதிராஜ் அவர்களையும் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் அஞ்சுகம் தலைவர் அவர்களின் மனைவி பி முத்து பொதுச்சங்க புதிய நிர்வாகத்தினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு பிச்சைமணி அவர்கள் பரமக்குடி வாணியர் சங்கத்தின் உறுப்பினர், அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் திருமங்கலம் வாணியர் செட்டியார்களின் உறுப்பினர், அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வையகம் பணிப்ப வாணியர் குலம் தழைக்க நம் காக்கும் வாணியர் புகழ் திசையெங்கும் ஓங்க உடலும் கொண்ட ஈகையினால் புவி கனக தருமத்தை நல்கவே வரம் தரும் அன்னையவள் தான் அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று மனமே. அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று மனமே. அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று மனமே. அன்பர் கருளும் அன்னையே போற்றி. அன்பு பிரியாள் அம்மனே போற்றி. அன்பர் கருளும் அன்னையே போற்றி. அன்பு பிரியாள் அம்மனே போற்றி. வளமார் வாணியர் இனமே போற்றி. வாணியர் குலத்து உதித்தார் போற்றி. புன்னை மயிலை பூம்பாவை போற்றி. வண்ண மதுரை
வந்தியே போற்றி, அன்னையே போற்றி, அன்பு பிரியாள் அம்மனே போற்றி, கற்பின் கனலே கண்ணகி போற்றி, பொற்பின் செல்வி புனிதவதி போற்றி, கலியன் குருதி விளக்கே போற்றி, கலிக்கம்பரிட்ட அமுதே போற்றி. நன்றி. அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகம் தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக நிறுவனத்தின் நிறுவனர் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கம் புதிய நிர்வாகத்தின் அஞ்சுகம் பூபதிராஜ் அவர்களையும் நம் நிர்வாகத்தின் சார்பாக நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக நமது நிறுவனர் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகம் ஆலோசகர் முத்துசரவணன் அவர்களை நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கம் புதிய நிர்வாகத்தின் ஆலோசகர் மகாலட்சுமி முத்துசரவணன் அவர்களுக்கும் நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரு பச்சைமணி பரமக்குடி வாணியர் சங்கங்களின் உறுப்பினர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் பொருளாளர் திரு குருமூர்த்தி அவர்களுக்கு நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர் பொது சங்கம் புதிய நிர்வாகத்தின் உறுப்பினர் திரு சிவராமன் அவர்களுக்கு அழைக்கின்றோம். நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் அவருக்கு திரு சிவராமன் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகம் திரு கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செயலாளர் திரு கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக நிறுவனத்தின் நிறுவனர் மரியாதை செய்கின்றார். மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகி சங்க உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிர்வாகி மரியாதை செய்கின்றார். சிறப்பு. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் வாணிய சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என இந்த இரண்டு சங்கங்களின் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். நாம் இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இது பார்த்திங்கன்னா ஒரு சாதக பரிவர்த்தனை நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு இணையதளத்தில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இணையதளம் நிறைய பேருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில தெரியாத எங்கள் நண்பர்களுக்கு அன்பர்களுக்காக ஒரு அறிமுகம்.
இந்த இணையதளம் எவ்வாறு செயல்படுகிறது, அதாவது இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்னதாக டெமோ உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ், அதாவது முகப்பு. இந்த முகப்பில் இந்த இடத்துல இருக்கிறோம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க, ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா, போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் இந்த மெயின் பேஜ். இந்த மெயின் பேஜில் நீங்கள் இங்கே நிறைய வரன்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அவர்களோட பெயர்கள்லேருந்து மொத்த விவரங்கள், இதில் குறிப்பிட்ட விவரங்கள் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அவரோட ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வியூ ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் இல்லை இந்த ப்ரொஃபைலோட ஃபுல் ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஃபுல் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். அவங்களோட ஐடி நம்பர், பேர், ஜாதகம் எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜாக டவுன்லோட் ஆகிடும். பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ இங்கே இருக்கிற ப்ரொஃபைலே நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே மஞ்சள் கலரில் ஒரு பத்தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ காண்டாக்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த நபர் மற்றும் அவருடைய அது என்ன உறவினர், யாரோட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக இது மை இன்பாக்ஸ் அப்படின்னு பேர். மை இன்பாக்ஸ் அப்படின்னா என்னுடைய விவரங்களை பார்த்தவர்கள். இப்போது நான் ஒரு ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட பையனோடதோ என்னோட மகளோடதோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் ப்ரொஃபைலை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, என்னுடைய விவரங்களை பார்த்தவர்கள், இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வியூ ப்ரொஃபைல்னு இருக்குது. வியூடு ப்ரொஃபைல் அதாவது என்னென்னா நான் பார்த்த விவரங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய ப்ரொஃபைல் பார்த்துருப்போம். என்னோட மகளுக்காகவோ என்னோட மகனுக்காகவோ பார்த்துட்டு இருப்போம். அது முன்னாடி போயிருக்கோம். ஸோ நான் முன்னாடி பார்த்த ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற மாதிரி கடைசியாக தோணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் போய்ட்டு அந்த ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, எதெல்லாம் மேட்ச் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா? அதை நீங்கள் போய் இங்கே பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது இங்கே டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 திருநாம தோத்திரங்கள் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு புத்தகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட பிடிஎஃப் வெர்ஷன் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் பேஜ். இந்த மெயின் பேஜில் கீழே வாங்க. இங்கே நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் மேலே போங்க. இப்போது நீங்கள் யாருக்கு பார்க்குறீங்க, பையனா பொண்ணா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது ஏதாவது ஸ்டார் மேட்ச் இருக்குது, அதாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து பொருந்துது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வாரியாகவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை குறிப்பிடலாம். வயது, இந்த வயதுலேருந்து இந்த வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வரும். நீங்கள் என்ன மாதிரியான சர்ச்சில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மணமகள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மணமகள் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த நட்சத்திரத்தை சார்ந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வியூ ஹாரோஸ்கோப் பார்த்துக்கலாம், வியூ காண்டாக்ட் பார்த்துக்கலாம், ஃபுல் ப்ரொஃபைல் டீல்ஸ் பார்க்கணும்னா அதில் பார்த்துக்கலாம், அங்கேயே பார்த்துக்கலாம்.
இது மாதிரி அடுத்தடுத்து இருக்குது 1 2 3. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த 2வது பக்கத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 5 பேஜ் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நாம் வரன்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். நாம் முதலில் நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் வரன் மணமகன் சதீஷ்குமார், வயது 30, ப்ரொஃபைல் ஐடி MM020153, மீன ராசியை சார்ந்தவர், உத்திராடம் மின்மினியில் பிறந்திருக்கின்றார், சுத்த ஜாதகம், நெய்வேலியை சார்ந்தவர், பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், பிடெக் MBA IIMல மும்பையில் முடிச்சிருக்கிறாங்க, குவெஸ்ட் குளோபல் அப்படிங்கிற நிறுவனத்தில் அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 1,20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? இல்லை. அடுத்தது நம்ம போகலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பால விநாயகம், வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM167591675 கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், கமுதியை சார்ந்தவர், 10th முடிச்சிருக்கிறாங்க, பிரைவேட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 18,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, முன்னாடி வாங்க. வணக்கம். எங்கள் அண்ணனுக்காக வரம் பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து 10th முடிச்சிருக்காங்க, டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வரன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பெல்லாம் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு தக்கன இல்லாத வேணும், எங்களுக்கு தக்கன வர அமைஞ்சா போதும். மறுமணம்னாலும் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சம்மதம். சிறப்புங்கம்மா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் மனம் விரும்பும் வகையில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் காவ்யா, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM18828 18828, தனுசு ராசியை சார்ந்தவர், பூராடம் மின்மினியில் பிறந்திருக்கின்றார், ராகு கேது தோஷம் இருக்கிறது, கோவையை சார்ந்தவர், BSc IT MBA முடிச்சிருக்கிறாங்க, காங்கினசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கிறீங்களா? வாங்க ஐயா, முன்னாடி வாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM20070 2007. இப்போது இங்கே நாங்கள் வரன்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ உங்கள் கையில் ஒரு நோட்டு கொடுத்துருப்பாங்க, பேனா இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை இங்கே காட்டப்படுகின்ற அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அவர்களுடைய உறவினர்கள் இங்கே இருப்பாங்க, நீங்கள் அவர்களை நீங்கள் சந்தித்து நீங்கள் பேசலாம். இந்த தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்கள் பல வகைகளில் நீங்கள் வரன்களை தேட முடியும். ஒன்று, இப்போ நீங்கள் இங்கே நேராக வந்திருக்கீங்க, இந்த உறவினர்கள் வந்திருப்பாங்க, அவர்களிடம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வரனை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், அவங்களுடைய வரனை பற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு மனம் பொருத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரலாம். இது ஒரு வகை. ரெண்டாவது,
இப்போ நீங்கள் இங்கே நம்ம மதுரையில் நடத்திட்டு இருக்கிறோம், நான் சென்னையில் இருக்கிறேன், இல்லை வந்து பெங்களூரில் இருக்கிறேன், இல்லை யூஎஸ்ஏல இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வை நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். யூடியூப் சேனலில் நம்மளோட லைவ் டெலிகாஸ்ட் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கேயும் நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். மூணாவது, நம்மளோட வெப்சைட் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட ஃபோன்லேயோ உங்களோட சிஸ்டம்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வகையிலையும் நீங்கள் இங்கே நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி இதில் வெப்சைட்டில் நீங்கள் பதிவு செய்வது மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சொந்தங்களை நாம் இந்த மாதிரியான வகைகளில் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நம்மளுடைய சொந்தங்களை மேலும் பெருக்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஐஸ்வர்யா லட்சுமி, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM20070 2007, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மற்ற நேரில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சாத்தூரை சார்ந்தவர், விருதுநகர் சாத்தூரை சார்ந்தவர். மற்ற BA முடிச்சிருக்கிறாங்க. பேங்க் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற விஷயங்களை நம்ம நேரில் நீங்கள் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் நீங்கள் வந்திருக்கீங்களா? யாராவது இவ்வரனுக்குரிய சொந்தங்கள் இந்த ப்ரொஃபைல் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் தொடர்பு எண்கள் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தீப்தி, வயது 32, ப்ரொஃபைல் ஐடி MM20133. நீங்கள் தானே? நான் ஒரு அறிமுகப்படுத்திடுறேன், ஒரு நிமிஷம். நீங்கள் பேசுங்க. கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கிறார். சுத்த ஜாதகம், நாகர்கோயிலை சேர்ந்தவர், BA முடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சொந்தம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவரோட தந்தையார் வந்திருக்கிறார். அவங்ககிட்டயே நம்ம மற்ற தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்களோட வரன் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரியான வரன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல ஜாப்பில் உள்ள பையனாக இருக்கணும். வசதி வாய்ப்பெல்லாம் தேவையில்லை, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். சிறப்புங்க. எந்த மாதிரியான வரன்? இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஒரு ஜாபில் இருக்கணும், பிஸ்னஸ் இல்லை, வசதி வாய்ப்பு இருக்கணும், தவிர நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். சிறப்புங்க. உங்கள் மனம் மகிழும் வகையில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று ஒரு சஜஷன், நம்ம வாணிய சமுதாயத்தில் கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்குது. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்ஆர்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஃபர்தராக பேசலாம். நான் என்னுடைய 5 years எக்ஸ்பீரியன்ஸில் ஐ எம் ஷேரிங் திஸ் வித் யூ. டெஃபினட்டாக சொல்லிடுறாங்க. நமது சொந்தம் ஒரு தகவலை கூறியிருக்கின்றார்கள். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், கரெக்டு தான். நமக்கு ஏதாவது ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்த நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சஜஷன் தான். நம்ம அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு முடிந்த வரையில் செயல்பட முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்யும் வரன் விக்னேஷ் பாண்டியன், வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM19634, விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மதுரையை சார்ந்தவர், B ஃபார்மா முடிச்சிருக்கிறாங்க. ஓன் ஃபார்மசி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 60,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சொந்தத்துக்குரிய இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தம் நன்றி. இவருக்கு நல்ல வரன் அமைவதற்கு நாம் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நமது மதுரை வாணியர் உறவின் முறையாளர் புதிய நிர்வாகத்தின் துணை செயலாளர் திரு கார்த்திக் அழகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் மரியாதை செய்கின்றார். வாழ்த்துக்கள். நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருக்கும் வரன் முனீஸ்வரன், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM17182 171882, கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், விருதுநகரை சார்ந்தவர், கோவில்பட்டியில் இருக்கிறார். வேலை செய்கிறது கோவில்பட்டியில். பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. MK கோல்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாதம் 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்டே மற்ற தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பையன் பேர் முனீஸ்வரன், கடகராசி, ஆயிலி நட்சத்திரம். நான் ஜாதகத்தையே நினைக்கல, ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்கல அந்த காலத்தில். இப்போ ஜாதகம் பார்த்தா நிறையா பேர் என்ன சொல்கிறேன், சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஜாதகம் பாருங்கள், நிறையா பேர் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி
30 வயசு 32 வயசுமே பையனையும் வச்சுருக்காங்க, பொண்ணையும் வச்சுருக்காங்க. எல்லா ஜாதகம் நீங்கள் போய் கேளுங்க, 30 வயசுமே ஜாதகமே பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க எல்லா ஜாதகக்காரங்களும். ஜாதகம் பாருங்கள், அது உங்களோட விருப்பம், அது ஒரு அளவோடு பாருங்கள். என் பையனுக்கு இப்போ 30,000 சம்பளம் வாங்குறாரு பையன். என் பையன் வந்து கடகராசி ஆயிலி நட்சத்திரம், விருதுநகரில் தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்த இடம் வீடுகள்லாம் இருக்குது. யார் இது பண்ணுறவங்க ப்ரொஃபைல் பண்ணலாம். ஆமா, தேங்க்யூ. நன்றிங்க. உங்கள் மனம் மகிழும் வகையில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நாம் மணமகளை நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். ரூபஜோதி, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM18273 18273, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், தேனியை சார்ந்தவர், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வாங்கம்மா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பொண்ணோட வயசு வந்து 23 முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகுது. 3/6/2001. 2 வருஷம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறதுனால வீட்டில் தான் இருக்காங்க. நல்ல குட் ஹேபிட்டாக இருக்கணும், நல்ல பேக்கப் இருக்கக்கூடிய பையனாக இருந்தால் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கோங்க. ஸ்வயனமே சிறப்புங்கய்யா. உங்கள் மனம் மகிழும் வகையில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சக்தி, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM17933 17933, கடகம் ராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மதுரை சார்ந்தவர், பிஇ முடிச்சிருக்கிறாங்க, பிஹெச்டி டெக்கில் முடிச்சிருக்காங்க. சோலார் ஃபார் ஸ்கூல்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக இருக்காங்க. மாதம் 75,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்க. வாங்கம்மா, முன்னாடி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் மகன் பெயர் சக்தி நாராயணன், கடகம் ஆயில்யம். நல்ல குணமான பையன், எந்த பழக்கங்களும் கிடையாதவருக்கு நான் நல்லபடியாக வளர்த்துருக்கேன். நான் ஒரு ஆசிரியை. அதனால் என்னுடைய குழந்தைகள் இருவருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். இன்று அவர்கள் இருவருமே கோவா போயிருக்காங்க. வருஷம் ஒரு தடவை டூர் போவாங்க. நல்லா நான் என் பொண்ணுகளை மாதிரியே நான் வச்சுக்கிடுவேன். எனக்கு 2 பையங்கனால எனக்கு வர்ற பொண்ணுகளை என்னுடைய மகளாகவே நான் வச்சு நல்லா காப்பாற்றிக்கிடுவேன். அதனால் தாராளமாக எனக்கு என் குழந்தைக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வரலாம், முன் வரலாம். அதுக்கு நல்ல உறுதிமொழி சொல்கிறேன். 4 பேருமே நல்ல ஒர்க்கர்ஸ் தான். புதூரில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது. என் சர்வீஸுக்குள்ளே 2 குழந்தைகளை நான் நல்லபடியாக பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆவல். அதுக்கு எல்லாரும் என் மனமாற வாழ்த்துங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட முன்னாடி கேட்டுக்கிறேன். சிறப்புங்க. உங்களோட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மருமகள் இல்லைங்க, மகள் தான் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பெண்ணை மகளாக வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மனம் மகளும் வண்ணம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க. வரதட்சணை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, குறிப்பாக வரதட்சணை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க. உங்களுக்கு உங்கள் மனம் மகிழும் வண்ணம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மதுரை வாணிய உறவினின் முறையாளர் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் நிர்வாகிக்கு மரியாதை செய்கின்றார்கள். நிறுவனரின் மனைவி திருமதி திருவா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மதுரை வாணியர் உறவின் முறையாளர் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகத்தினர் மரியாதை செய்கின்றார்கள். நல்லது. மரியாதை செலுத்தியவர்களுக்கும் மரியாதை பெற்றவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் வரன் ஸ்ரீராம் சுந்தர், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM19121 19121, மகர ராசியை சார்ந்தவர், திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்த ஜாதகம், மதுரை சார்ந்தவர், பிஇ MBA முடிச்சிருக்கிறாங்க, கேட்டபில்லர் இந்தியா லிமிடெட்டில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 90,000 ரூபீஸ் வந்து வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். அவருடைய உறவினர் வாங்க. மற்ற தகவல்களை அவர் உறவினர் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பையன் பிஇ முடிச்சிருக்கிறாப்புல. நல்ல குணம், நல்ல பழக்கம் உள்ளவர். பிஇ முடித்த நல்ல குடும்ப பெண் எங்களுக்கு மனமால தேவையாக இருக்குது.
நல்ல படித்த குணமுள்ள மணமகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் மனம் மகிழும் வண்ணம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் வித்யாலட்சுமி, வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM1871418714, விருச்சிக ராசியை சார்ந்தவர், கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், அரியூலூரை சார்ந்தவர், MSc BEd முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை அவர்களுடைய நேரிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவருடைய உறவினர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பா MSc BEd முடிச்சிருக்கு. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நல்ல வரனா வேணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள், வேறு ஒன்றும் கிடையாது. வேலை உள்ள பையனுக்கு சுத்த ஜாதகமாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. ஆனால் எங்களை எந்த வழியில் போனாலும் எங்கள் பொண்ணு நல்லபடியாக தான் நான் வளர்த்துருக்கேன், எந்த தப்பும் சொல்ல முடியாது. அதனால் அதே மாதிரி எங்களுக்கு வேணும். அது மாதிரி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். சரி, நல்ல சுத்த ஜாதகம் கொண்ட நல்ல வரன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள இது பண்ணலாம். உங்களுக்கு நல்ல வரன், உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ராமசுவாமி, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM18518 18518, மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருநெல்வேலியை சார்ந்தவர், BE ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாங்க. CTSல சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய உறவினர்கள் சிறப்பு. இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் வெங்கடேஷ் கண்ணா, வயது 29, ப்ரொஃபைல் ஐடி MM19814 19814, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், மதுரை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. D.Triple முடிச்சிருக்கிறாரு. CRI பம்ப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த ஒரு வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஸ்வாதிகா, வயது 22, ப்ரொஃபைல் ஐடி MM19975 19975, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்தவர், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நான் உங்களை நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். அவரோட உறவினர்கள் நீங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஜெயலட்சுமி, வயது 33, ப்ரொஃபைல் ஐடி MM19797 19797, தனுசு ராசியை சார்ந்தவர், பூராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், விருதுநகரை சார்ந்தவர், 10வது முடிச்சிருக்கிறாங்க, ஹோம்மேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் அவங்க நேரடியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மகாலட்சுமி, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM19390, தனுசு ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திண்டுக்கல்லை சார்ந்தவர், BE முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இந்த ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் ஐடி மறுபடியும் சொல்கிறேன், 19390 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் வரன் மணமகள் காயத்ரி தேவி, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM19335 19335, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பட்டுக்கோட்டையை சார்ந்தவர், BE முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை அவருடைய நேரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா?
நன்றி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு செந்தில் குமார் அவர்கள். வயது 29, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், பிஇ முடிச்சிருக்கிறாங்க, சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என் தம்பிக்கு பார்த்துட்ருக்கோம். பேர் செந்தில்குமார், சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பிஇ முடிச்சுட்டு. பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை, வசதியான குடும்பம், நகை நிறையா போடணும் அப்படிலாம் இல்லை, நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். எங்கள் சொந்த வீடு இருக்குது, சொந்த ஊர் பெரியகுளம். சிறப்பு. ஒரு நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நல்ல வரன் அமைவதற்கு நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கார்த்திகேயன், வயது 27, சிம்ம ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கிறார். பிசிஏ முடிச்சிருக்கிறாங்க, திருநெல்வேலியை சார்ந்தவர், காவல்துறையில் பணியாற்றிருக்கின்றார். மாதம் ரூபாய் 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உறவு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட மற்ற தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 2 பசங்க. நான் எஸ்ஐயாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். என் பசங்க 2 பேருமே போலீஸ் தான். மூத்தவனுக்கு தங்கச்சி பொண்ணே கட்டிட்டேன். இது 2வது பையன். மெட்ராஸ்லேயே தான் வேலை பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல குணமுள்ள மணமகள் தேவை. நல்ல குணமுள்ள மணமகள் வேணும் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாகவும் நமது மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றிங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஜெயராமன், வயது 35, கன்னிராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், +2 முடிச்சிருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாங்க கமுதியில். மாதம் ரூபாய் 20,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? திரு ஜெயராமன் அவர்களின் உறவினர்கள், நன்றி. இவர்களுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஷ்குமார், வயது 33, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிஇ முடிச்சிருக்கிறாங்க, ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அம்பத்தூர் சென்னையில். மாதம் 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய உறவினர்கள், நன்றி. இவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஷ், வயது 28, மேசராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், எம்டெக் முடிச்சிருக்கிறாங்க, உசிலம்பட்டியை சார்ந்தவர், டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பெங்களூரில். அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 1,20,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்காங்க. மற்ற தகவல்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் எம்டெக் படித்து பெங்களூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நல்ல பிஇ படித்த மணமகள் தேவை. நல்ல குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும். நல்லது. நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல மணமகள் மகள் இருந்தால் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர்கள் மனம் மகிழும் வண்ணம் நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது கஜோல், வயது 27, மிதுன ராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தை சார்ந்தவர், பிரைவேட் லிமிடெட்டில் பிரைவேட் கம்பெனியில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 20,000 சம்பாதிச்சிருக்காங்க. அவங்களோட உறவினர் வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொண்ணு பேர் கே கஜோல், படிப்பு எம்ஏ இங்கிலீஷ், பிஎட் லிட்ரேச்சர். நான் எதிர்பார்க்குற மாப்பிள்ளை அப்படின்னா நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும். எந்தவித பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இல்லாத மாப்பிள்ளையாக இருக்கணும். அவங்க பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும். இதுதான் எதிர்பார்க்குறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம்.
தொடர்பு கொண்டு எங்களோட கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிறப்பு. உங்கள் மனமகிழும் வண்ணம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி. இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருக்குது மணமகன் AM சதீஷ்குமார், வயது 33, விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE MBA முடிச்சிருக்கிறாங்க. நியூ மெஸ்ஸி பவர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. டீலர்ஷிப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 90,900, அதாவது 90,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? பேரு சதீஷ்குமார். திரு சதீஷ்குமார் அவர்களின் உறவினர்கள். நன்றி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணிய ஐடி நம்பர் ஐயா இப்போ பதிவு பண்ணவங்களுக்கு நாளைக்கு தாங்க ஐடி நம்பர் வரும். நீங்கள் பேர் மற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வரணுமா? இல்லை முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு சிறு தகவல். இப்போ கரண்ட்டில் நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் ஏற்றுறது நாளைக்கு காலையில் தான் ஏற்றுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஐடி நம்பர் இருக்காது. இந்த ப்ரொஃபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ தான் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது சிவசுப்பிரமணி, வயது 29, துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கிறார். சுத்தமான ஜாதகம். ECE டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. ராஜபாளையத்தை சார்ந்தவர். பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரோட உறவினர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ஒரே பையன், 2 பொண்ணு. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒன்று பெரியவளம், ஒன்று மதுரை. பையன் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கான். ஒரே பையன் தான் நல்ல குணம் உள்ளவன். இப்போலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த மணமகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் முனீஸ்வரன் K, வயது 34, கும்பராசியை சார்ந்தவர், பூரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். DME முடிச்சிருக்கிறாங்க. கம்பம் தேனியை சார்ந்தவர். கொடைக்கானலில் ஒரு ஓன் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூலில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க. மியூசிக் டீச்சராக இருக்கிறாரு. மாதம் ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. இவருக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் B ராஜவேல் அவர்கள், வயது 26, துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BTech முடிச்சிருக்கிறாங்க. பெரிய குளத்தை சார்ந்தவர், தேனி பெரிய குளத்தை சார்ந்தவர். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் ஐடியில் 90,000 ரூபீஸ் சம்பளம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. மாத வருமானம் ஈட்டி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எங்களுக்கு என் மகனுக்கு வந்து இன்னொரு தாயாக வரணும் பிள்ளை. நாங்கள் எந்த விதமான வரதட்சணையும் எதிர்பார்க்கறது இல்லைங்க. நல்ல குணமான பிள்ளையா, நல்ல தாயாகவும் எங்களுக்கு மகளாகவும் வரணும். சிறப்பு. ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல மகளை எதிர்பார்க்குறாங்க. இவர்களுக்கு மணமகிழும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து கொண்டு நாம் அடுத்த ஒரு வரனை நாம் பார்க்கலாம். நாம் அறிமுகம் சேர்ப்பது மணமகன் சொர்ணகுமார், வயது 34, தனுஷ் ராசியை சார்ந்தவர், பூராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. மதுரை சார்ந்தவர். ப்ரைவேட் கம்பெனியில், சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் 75,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க ஐயா, முன்னாடி வாங்க. அவங்ககிட்டே மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நமது தமிழ்நாடு வாணியர் செட்டியார் புதிய நிர்வாகிகளுக்கும் நமது சமுதாய உறவினர்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். எனது மகன் M சொர்ணகுமார் சென்னை TVS கம்பெனியில் 75,000 ரூபா சம்பளத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக உள்ளார். நல்ல பழக்க வழக்கம். நாங்கள் எதிர்பார்க்கறது, எனக்கு 2 பையன்,
என் மகனுக்கு நல்ல மனைவியாகவும் எங்களுக்கு மகளாகவும் வந்தால் போதும். மித்தபடி வரன் நகை எதையும் எதிர்பார்க்கவில்லை. சிறப்புங்க. எதுவுமே எதிர்பார்க்கல, ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் மகளை அவங்க மகளாகவே பார்த்துக்குவாங்க. இவர்களுக்கு மனம் விரும்பும் வண்ணம் ஒரு சிறப்பான ஒரு வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையாளர்கள் பொதுச்சங்கம் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பூர்ணிமா தேவி, வயது 23, மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாணிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மகள் பெயர் பூர்ணிமா தேவி. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து இப்பொழுது திருவனந்தபுரத்தில் டாடா எலக்ஸி அப்படிங்கிற கம்பெனியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன் வந்து ஐடி ஃபீல்டு அல்லது அரசு பணியில் இருக்கக்கூடிய நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய மணமகனை எதிர்பார்க்குறோம். நாங்கள் இருவரும் ஆசிரியர்கள். எனக்கு இன்னும் 5 ஆண்டுகள் பணி இருக்கிறது. என்னுடைய மனைவிக்கு 12 ஆண்டுகள் பணி இருக்கிறது. ஒரே பொண்ணு தான். நிறைவான வசதி இருக்கிறது. எங்களுக்கு வரக்கூடிய மணமகன் வந்து மகனாக நல்ல பண்புள்ளவராக, அதாவது நல்ல பழக்கங்களை உள்ளவராக அமைய வேண்டும். நாங்கள் அந்த மாதிரி வரனை எதிர்பார்த்துட்ருக்கோம். இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. உங்களோட மனம் மகிழும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு நம் அடுத்த வரனை அறிமுகம் செய்ய செல்லலாம். நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன். மணமகன் பெயர் மனோஜ்குமார், வயது 29, ரிஷபராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறாங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஓன் பிஸ்னஸ். மாதம் ரூபாய் 31,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட உறவினர் வந்திருக்காங்க. அவங்ககிட்டே நமக்கு மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கோம். என்னோட மச்சினருக்கு தான் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. 30,000 போட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மினிமம் 30,000 போட்டிருக்கோம். சொந்த வீடு இருக்குது. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வந்திருக்கிறாங்க. நான் இது வந்து அந்த மனோஜ்குமாரோட மூத்த அக்காவோட ஹஸ்பண்ட், நான் மாமா. என்னோடய மச்சினருக்கு பார்த்துட்ருக்கோம். ஃபேமிலி பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாத ஃபேமிலி. உங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு ஃபுல் கேரண்டி நாங்கள். இது நாத்தனார், எந்த பிரச்சனையும் கிடையாது. சொந்த வீடு இருக்குது. நல்ல குணம் இருக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும் எங்களுக்கு. அதை ஒரு நல்ல மகளாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அக்கா, என்னோட மதரின்லா ரெடியாக இருக்காங்க. சந்தோஷம். சிறப்புங்க. ஒரு நல்ல மணமகளை அல்ல மகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்க. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையாளர்களின் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சித்ரா, வயது 26, மீனம் ராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிடெக் முடிச்சிருக்கிறாங்க. கரூரை சார்ந்தவர். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னையில். மாதம் ரூபாய் 62,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வாங்க, மற்ற தகவல்களை நம்ம அவங்ககிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சித்ரா, என் பொண்ணு தான். இது பிஇ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்குது. ஐடியில் வேலை பார்க்குற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு துறையில் பையனாக இருந்தாலும் பார்ப்போம். சிறப்பு. ஒரு நல்ல படித்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வரன் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் நம்ம இதற்கு வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையாளர்கள் பொதுச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் சார்பாகவும் இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பேபி சண்முக பிரியா, வயது 24, மீனம் ராசியை சார்ந்தவர், உத்திரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. வேப்பம் குளத்தை சார்ந்தவர். மற்ற தகவல்களை அவர்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட உறவினர் வந்திருக்காங்களா? வாங்கம்மா. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்காங்க. மற்ற தகவல்களை அவங்ககிட்ட நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கா, மேக்ஸு. நான் டீச்சராக 1 வருஷம் ட்ரை பண்ணேன். அதனால் வேண்டாம், வர மற்ற கோச்சிங் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காப்புல.
நான் நல்ல பையனா, ஒழுக்கமான பையன், நல்ல குடும்பமாக எதிர்பார்க்கிறேன். சிறப்பு. நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு நல்ல மணமகனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் மணமகன் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்க. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகத்தின் சார்பாகவும் இவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஆர் பாபு. வயது 28, கன்னிராசியை சார்ந்தவர். உத்திரம் மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். BE ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாங்க. ராஜபாளையத்தை சார்ந்தவர். டிஷ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. மாதம் ரூபாய் 80,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வாங்க. மற்றவர்களையும் அவர்கிட்ட நேரில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 2 பையன். மூத்த பையன் திருமணம் ஆகி பெங்களூரில் இருக்காங்க. 2வது பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெங்களூரில் வேலை பார்க்குறான். 80,000 சம்பளம் வாங்குகிறான். நல்ல வரனாக இருந்தால் சொல்லுங்கள், பேசிக்கலாம். நல்லது. ஒரு சிறப்பான ஒரு வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாகவும் மதுரை வாணியர் உறவினர் முறையின் பொதுச்சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பாண்டி செல்வன். வயது 31, தனுசு ராசியை சார்ந்தவர். மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். DEEE முடிச்சிருக்கிறாங்க. கடாலடி ராமநாதபுரத்தை சார்ந்தவர். சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டே மற்ற தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வரன் பற்றி ஒரு 2 வார்த்தையும், உங்களுக்கு எந்த மாதிரியான வரன் வேணுங்கிறத 2 வார்த்தையும் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நல்ல ஒரு சிறந்த பொண்ணாக வேணும். மருமகள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருந்தால் போதும். எது நான் எதிர்பார்க்கலை. ரொம்ப படிப்புலாம் தேவையில்லை. பரவாயில்லாமல் ஒரு டிகிரி படித்தாலே போதும். நல்ல மகளாக வர வேண்டும். சிறப்பு. ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல மணமகள் இல்லை மகள் வந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு மணமகளாக இருந்தால் போதும், நாங்கள் சொந்த மகளாக வளர்த்துக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் வந்தால் போதும், நாங்களே மகளாக வச்சு வளர்த்துக்கிறோம். வேறு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. எதிர்பார்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. படிப்பையும் எதிர்பார்க்கலை. சிறப்புங்க. நல்லது. படிப்பு எதிர்பார்க்கலை. படிப்பு எதிர்பார்ப்பு கிடையாது. மற்ற எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. எனக்கு 2 பையன், சரிங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு மேரேஜ் கொடுத்து 5 வயசில் பேர இருக்காப்புல. சரி. இவர் தான் பையன், மூத்தவர். சரி சரி. இவருக்கு இலையில சென்னையில் கம்பெனியில் வளர்க்குறேன். 4 வருஷமாக வந்து வெளிநாட்டில் துபாயில் பணி பெயர்ந்தாப்புல. சரிங்க. திருமணத்திற்காக சொந்த ஊருக்கு அழைச்சி வர சொல்லிட்டேன். இப்போ தற்காலிகத்துக்கு எங்கள் ஊரில் வந்து சென்னையில் போய் ஒரு கம்பெனியில் ஒரு 3 மாதம் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற வேலை பண்ணியிருக்காப்புல. ஒரு குடும்பம் நாளைக்கே பெண்ணு கிடைச்சால் நாளை கழித்து அவனை வரத்து வச்சு ஐபிசியில் பேசி முடிக்கலாம், ரெடியாக இருக்கிறேன். அதாவது உடனடியாக திருமணம் செய்து முடிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு மூத்த மகனுக்காக அவங்க பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் அந்த பெண்ணை மணமகளாக இல்லை மகளாக வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற வீட்டில் எது 3 வீடு பெரிய வீடாக பெங்களா வீடு இருக்குது. சரிங்க. இடம் கிடக்கு. சரி. மகனுக்கு எதுவும் குறையில்லை. நல்லபடியாக நான் முடிக்கிற ரெடியாக இருக்கேன். சரி சரி. நகை எதிர்பார்ப்பு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பெண்ணு போதும், மகாலட்சுமி இருந்தால் போதும். ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் மனம் விரும்பும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்க. நல்லது. சரிங்க சரிங்க. ஆமாம். சரி சரி. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொது சங்கத்தின் புதிய நிர்வாகிகளின் சார்பாகவும் இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஓகே. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் வினோத் என்கின்ற வெங்கடேசன். வயது 30, ரிஷபராசியை சார்ந்தவர். மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். எம்டெக் முடிச்சிருக்கிறாங்க. இன்டெல்ல பெங்களூரில் இன்டெல் கம்பெனியில் மைக்ரோஷிப் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? மன்னிக்கணும், பேர் வந்து வினித் என்கின்ற வெங்கடேசன். வயது 30 சார்ந்தவர். அவங்க உறவினர். நீங்கள் உறவினர் தானே? அவங்க உறவினர் வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்கள்ட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பையன் ஒரே பையன். அவன் NIT திருச்சியில் எம்டெக் முடிச்சுட்டு IIT கான்பூரில் MS பண்ணியிருக்கான். மைக்ரோசிப் டிசைன் இன்ஜினியராக இன்டெல் பெங்களூரில் இருக்கான். 2.5 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குகிறான். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட்டராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்கேன். என் ஒய்ஃபு டாக்டரு ஹேமலதான்னு, அவங்க சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் மதுரை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க.
நிறைவான வசதி உள்ளது. நாங்கள் டாக்டர் பொண்ணாக பார்க்குறோம். நல்லது. ஒரு நல்ல படித்த குடும்பம் ஒரு சிறந்த ஒரு வரனை எதிர்பார்க்கின்றார்கள். உங்களுடைய வரன் அதற்கு சலுகையான இருந்ததால் கட்டாயமாக நீங்கள் இப்போ அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது விவேக் மாறன் வயது 35, ரிஷபராசியை சார்ந்தவர். ரோகிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. மதுரையை சார்ந்தவர். அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கிட்டத்தட்ட மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. இவர்களுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு வெங்கடேஷ் அவர்கள். வயது 29, மகர ராசியை சார்ந்தவர். அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் MBA முடிச்சிருக்கிறாங்க. மதுரையை சார்ந்தவர். ரெப்போ பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய உறவினர் வந்திருக்காங்க. வாங்கம்மா, அவங்க மற்ற தகவல் அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட தம்பிக்கு தான் பார்க்குறோம். பேர் வெங்கடேஷ். ரெப்கோ பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறான். மந்த்லி 50,000 சேலரி. நல்லா எஜுகேட்டடாக இருந்தால் போதும் எங்களுக்கு. ஓகே, சிறப்புங்க. நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் டாக்டர் தியானஸ்ரீ. வயது 24, விருச்சிக ராசியை சார்ந்தவர். விசாக விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். MBBS முடிச்சிருக்கிறாங்க. சங்கரன் கோயிலை சார்ந்தவர். இந்த உறவினர் வாங்க. இந்த ஒரு வரனுக்குரிய உறவினர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தங்கை பொண்ணு, ஓன் சிஸ்டர் பொண்ணு, டாக்டர் முடிச்சிருக்காங்க. நல்ல நிறைவான வசதி. அவங்க டாக்டர் பையன் MD, MS ஆர் MBBS பார்க்குறோம். சிறப்புங்க. ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்திருப்பது மணமகள் செல்வி பவித்ரா தேவி. வயது 24, தனுசு ராசியை சார்ந்தவர். மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc முடிச்சிருக்கிறாங்க. சாத்தூரை சார்ந்தவர். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஒரு 2 வார்த்தையும், உங்களுக்கு எந்த மாதிரியான வரன் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் ஒரு 2 வார்த்தையும் பேசுங்க. பக்கத்தில் சொந்த ஊர் சாத்தூர். பையன் நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு, நல்ல அன்பாக பண்பாக பாசமாக வளர்த்து வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வார மருமகனும் நல்லா படித்து வேலை பார்க்குற பையனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்ல பையனாக இருந்தால் இங்கேயே நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு தகவல் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு அளவுக்கு வந்திருக்கிறோம். சிறப்புங்க. உங்களுக்கு சிறப்பான வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோமா.